என்ன என்ன ஐட்டங்களோ டூவல் பி பிளாக்கினிலே. என்னப்பா ஒரே பாட்டா இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, காலையில சும்மா அப்படியே பாடிட்டு இருந்தேன். சரி சரி, வயிற்ற பசிக்குது, சாப்பிட செய்றீங்களா இல்லையா? இதான் இட்லி ஊத்த போறேனப்பா. என்னம்மா எப்ப பார்த்தாலும் இட்லி இட்லி இட்லின்னு இருக்கீங்க? நேத்து அப்பா பச்சை வேர்க்கடலை கொண்டாந்தாருல. ஆமா, வேர்க்கலைய வச்சு என்ன சட்னி பண்ண போறீங்களாக்கும்? இல்லப்பா, நீ சும்மா புலம்பிட்டே இருக்காத. நான் வேர்க்கடலை இட்லி சுட போறேன். என்னது வேர்க்கடலை இட்லியா? ஆமா. ஆட சரி, சுட்டுதான் கொடுங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த வேர்க்கடலை இருக்கு, வேர்க்கடலை எடுத்து இந்த மாவுல கொட்ட போறேன். அதெல்லாம் வேர்க்கலைய வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க, பச்சை வேர்க்கலையா அது? இல்லப்பா, பச்சை வேர்க்கலைய அவிச்சு உடைச்சு உரிச்சு வச்சுட்டு மாவுல கொட்ட போறேன். மாவுல கொட்டி கிண்ட போறேன். ஓ சரி சரிம்மா, இந்த மாவுல போடுறேன் பாருங்க. மாவுல போட்டு கிண்டி இப்போ மாவை இட்லி ஊத்த போறேன். ஓஹோ, இப்ப நல்லா கிண்டி இட்லியில ஊத்தணும். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்றது வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப தட்டுல ஊத்துறேன். சரிங்கம்மா. இதை ஊத்தி அப்படியே நம்ம இட்லி பானையில வைக்கணும். இட்லி ஊத்தியாச்சு. இப்ப பானையில வைக்க போறீங்களா? பானையில வைக்க போறேன். மாவை ஊத்தி இட்லி சட்டில வச்சாச்சு. சரிங்கம்மா. வச்சு இப்ப மூட போறேன். மூடி அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமோ? ஆமா ஆமா. ஓ சரி 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 சரி, அது அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும். அப்புறமா வந்து நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஏன்னா இப்ப வேர்க்கடலை வேற போட்டிருக்கீங்க, கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும் வேகிறதுக்கு. ஆனா நம்ம வேர்க்கடலைய வேக வச்சுதான் போட்டிருக்கோம். இருந்தாலும் பார்ப்போம் அது எவ்வளவு நேரம், சாதாரண இட்லி அளவுக்கு நேரம் எடுக்குதா இல்ல ரொம்ப எடுக்குதான்னு பார்ப்போம். என்னம்மா ரொம்ப நேரமா வெந்துகிட்டே இருக்கு போலவே, ஆயிடுச்சா இல்லையா? பாருங்க, பசி வர வயிற்ற கிள்ளுது. வந்துச்சாமா? எடுங்கம்மா எடுங்கம்மா எடுங்கம்மா. இதுதாங்க நமக்கு அம்மா சுட்டு கொடுத்த வேர்க்கடலை போட்ட இட்லி. இதை வந்து எப்படி சுட்டாங்க அப்படின்னா, சாதாரணமாக நம்மளுடைய இட்லிக்கு நம்ம மாவெல்லாம் ஆட்டி வைப்போம்ல, அதுதான். அப்பா வந்து நேற்று பச்சையாக வேர்க்கடலை கொண்டு வந்தாங்க. அந்த வேர்க்கடலைய அப்படியே வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கிட்டோம் உப்பு போட்டு. அப்புறம் அந்த ஓடெல்லாம் உடச்சி எடுத்துட்டு அந்த கடலை பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி இட்லி மாவில் கலந்து அதை இட்லியாக சுட்டு நமக்கு தந்திருக்காங்க. இப்போ ஃபைனலாக அந்த இட்லியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்கம்மா, இதுக்கு தொட்டுக்கு எதுவும் பண்ணணுமா இல்ல பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டப்பா, புதினா சட்னி. உனக்கு பிடிச்ச புதினா சட்னி. ஆஹா, எனக்கு பிடிச்ச புதினா சட்னி. எனக்கு பிடிச்ச புதினா சட்னி, புதுவிதமான வேர்க்கடலை இட்லி. ரைட் ரைட், சூப்பர்மோ. சாப்பிடலாமா? கலக்குறீங்கம்மா. சாப்பிடுவோமா சாப்பிடுவோமா. அப்பா கூப்பிட்டுருவோமா? அப்பா கூப்பிட்டு கை கழுவுங்க, சாப்பிடுவான். சரிங்கம்மா, இந்த கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க, நம்ம வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். எடுத்துட்டு வரப்பா. அதானே. அம்மாப்பா சாப்பிட உட்காந்தாச்சு. என்ன எப்படி இருக்கு? என்ன இட்லி புது விதமாக இருக்கு இன்னைக்கு. வேர்க்கடலை இட்லியா? நேற்று நான் வாங்கிட்டு வந்து உடைச்சி அவிச்சு அம்மா செய்திருக்காங்க. தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி. புதுவிதமான இட்லி, புதினா சட்னி. ஆமா. அடாடா, நீங்க இது மாதிரி செய்து பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிடுங்க. வேர்க்கடலை இட்லி, புதினா சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருங்க. அருமையோ அன்மை.
தெம்ம சேஸ்டா இருக்குது. பா சொல்லவே இல்லையே. சூப்பரா இருக்குங்க, ஆ சூப்பரா இருக்கு. வேர்க்கலையும் வேர்க்கலை போட்டு இட்லி பிரமாதமா இருக்குது. அடடா அடடா. இது வரைக்கும் வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டுருப்பீங்க. ஆமா, வேர்க்கடலைல இட்லி சாப்பிட்டுருப்பீங்களா? சாப்பிட்டது சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கு. சரி நண்பர்களே, நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நல்ல நல்ல சமையல்கள் வீட்டு கை பக்குவத்துல அம்மாவும் அப்பாவும் சமைச்சு நமக்கு தருவாங்க, நம்ம சாப்பிடுவோம். சரிங்களா? அதோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உங்களை மாதிரி உணவு விரும்பிகள், அதாவது ஆரோக்கியமான உணவு விரும்பிகளுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். சரி, ஃபைனலாக அம்மாப்பா என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் இது மாதிரி செய்து சாப்பிடுங்க, நல்ல ருசியாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எங்கள் சேனலில் வந்து சேருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. இன்னும் உங்களுக்கு இது புது விதமான இது மாதிரி செய்து காட்டுறோம். இது மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடுங்க, வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். சூப்பர். சரிங்க நண்பர்களே, இன்னொரு புதிய உணவோட நான் அம்மா அப்பா எல்லாரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள்லாம் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க.